உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன குட்டீஸ், கிட் சர்வீஸ் எல்லாரும் பார்க்குறீங்க தானே? நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க நான் ரொம்ப நம்புகிறேன். என் பேர் நிவாஸ், இது எங்கள் அப்பா டெனிசன், இது எங்கள் அம்மா பிரியா, இது என் தம்பி யுவான், இது என் பாப்பா ஜெனி. சரி யுவான், நீ இவ்வளவு நாள் இது கிட் சர்வீஸ் பார்க்குறல்ல, அதில் உனக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் சொல்லு பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பொருள்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1-2. வெரி குட் யுவான், நீ நல்லா சொன்ன. சரி நிவாஸ், ஜெனி, நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்படுவீங்க? நான் இருட்டுக்குன்னா ரொம்ப பயப்படுவேன். நான் அம்மா அப்பாக்குன்னா பயப்படுவேன். நம்ம எவ்வளோ பயந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கார். ஏசப்பா நம்ம சமாதானத்தோடு நடத்துவார். நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். தேவன் நமக்கு எப்படி சமாதானம் தருகிறார் என்பதை பற்றி இன்னைக்கு பார்ப்போமா? ஓகே. ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ஐபிஎம் கிட்ஸ் ஆன்லைன் சர்வீஸ். இந்த வாரம் உங்கள் எல்லாரையும் பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். போன வார செஷன் என்ஜாய் பண்ண மாதிரி இந்த வாரமும் என்ஜாய் பண்ண போகிறீங்க. குட்டீஸ், நீங்களாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால யாருமே சாப்பிட மாட்டேங்கிங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க. இந்த வார செஷனுக்குள்ளே போயிடலாமா? இந்த வார செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜிடாக்க நம்ம முன்னாடி ப்ரே பண்ணுவாங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த செஷனை ஆசீர்வதிங்க. நீங்களே கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ளே போயிடலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் டான்ஸ் செஷன் தானே? ஃபர்ஸ்ட் செஷன் டான்ஸ் செஷனுக்கு நீ யாரை இன்வைட் பண்ணியிருக்க? நான் நம்ம ஜபா அக்காவையும் ஜாஸ்மின் அக்காவையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஓகே குட்டீஸ், நம்ம ஜாஸ்மின் அக்காவையும் ஜபா அக்காவையும் இன்வைட் பண்ணிடலாமா? Superhero, நீ மாற வேண்டும். Superhero.
கூப்பிடத்தான் ஆசை, அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. என் கண்ணீரை துடைப்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் தங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவும் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. அன்பில் எஸ்பா, அந்த நல்ல நேரத்தில் உண்மை துதிக்க, உண்மை பாட, உண்மை ஆராதிக்க கிருபை தந்தீங்க எஸ்பா, அதுக்கு நன்றி ஏசப்பா. ஏசு நம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஆண்டவரை நல்லா ஆராதிச்சிங்களா? உண்மையாக ஆராதிச்சிங்களா? நான் பார்க்கல, ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை பார்க்குறாரு. ஓகே ஜீட்டா, நீ பயப்படுற மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்திருக்கா? நான் எக்ஸாம் பார்த்து ரொம்ப பயப்படுவேன். எக்ஸாம் வந்தாலே எனக்கு எக்ஸாம் ஃபீவர் வந்துடும். ஆமாம், நானும் நிறைய விஷயத்தை பார்த்து பயப்படுவேன். குட்டீஸ், அதை பற்றி ஏதோ ஸ்டோரியில் சொல்ல போகிறாங்களாமா. அப்படியா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு அந்த ஸ்டோரியை பார்த்துடலாமா? லெட்ஸ் கோ டு ஸ்டோரி செக்ஷன். டாடி டாடி, இருட்டா இருக்கு டாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாடி இருக்கீங்களா? என்ன ஜான், எதுக்கு பயப்படுற? இதோ வந்துட்டேன். எப்பவும் பாரு பயந்துக்கிட்டே இரு, நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கேன். தேங்க்யூ டாடி, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. என் கூடவே இருங்க. பாத்தீங்களா குட்டீஸ், ஜானுக்கு இருட்ட கண்டா ரொம்ப பயம். நீங்க எதுக்கெல்லாம் பயப்படுவீங்க? ஒருவேளை நீங்க இருட்ட பார்த்து பயப்படலாம், அல்லது எக்ஸாம்ஸ் குறித்து பயப்படலாம். ஆனா எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஜனங்க இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற சமயத்துல இயேசு அவருடைய சீஷர்களை படகுல ஏற சொல்லி கடலோட அக்கறைக்கு செல்லுமாறு அவங்கள ரொம்ப துரிதப்படுத்தினாரு. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு சாயங்கால நேரத்துல தனியா ஜெபம் பண்ண ஒரு மலை மேல ஏறி தனிமையா இருந்தாரு. அந்த சமயத்துல சீஷர்கள் போயிட்டு இருந்த படகுக்கு எதிரா ரொம்ப காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதிர்காற்று அதிகமா அடிச்சதுனால படகு அங்கும் இங்கும் ரொம்ப அசைஞ்சுது. இதனால சீஷர்களுக்கு ஒரே பயம். இந்த நேரத்துல நைட்டு 4 மணிக்கு நம்ம ஏசப்பா கடல் மேல நடந்து வந்தாரு. என்னது, கடல்ல நடந்து வந்தாரா அப்படின்னு கேக்கீங்களா? ஆமா, நம்ம ஏசப்பா பெரிய தேவன். அந்த கடலை உண்டாக்கினவரே அவர்தானே. சரி, கடல்ல ஏசப்பா நடந்து வரத பார்த்து பயந்து போன சீஷர்கள் ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி அலர்னாங்க. நடுக்கடல யாராவது நடந்து வந்தா நமக்கு பயம் வராமலையா இருக்கும் குட்டீஸ்? உடனே ஏசப்பா அவங்களோட பேசினாரு. என்ன பேசினாரு தெரியுமா?
திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னாரு. இத பார்த்த நம்ம பேதுரு அண்ணாக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆண்டவரே, அது நீங்க தானா? நானும் கடல் மேல நடந்து உங்ககிட்ட வர்றதுக்கு எனக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. ஏசப்பாவும் சரி வா அப்படின்னு சொன்னாரு. பேதுரு அண்ணன் படகை விட்டு இறங்கி கடல்ல நடந்துட்டு இருக்கிற நேரத்துல காற்று அலைகள் எல்லாம் ரொம்ப அடிக்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போனாரு நம்ம பேதுரு அண்ணா. தண்ணீர்ல கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவர் சொன்னாரு, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே நம்ம ஏசப்பா கை நீட்டி நம்ம பேதுரு அண்ணாவை பிடிச்சு தூக்கி விட்டு சொன்னாங்க, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு கேட்டாங்க. ஏசப்பா காப்பாற்றின உடனே பேதுரு அண்ணாவுக்கு நிம்மதியும் தைரியமும் வந்துருச்சு. ஏசப்பா படகுல ஏறின உடனே சீஷர்களுக்கும் சந்தோஷமாயிருச்சு, புயலும் நின்று போச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், ஏசப்பா வந்ததுனால எவ்வளவு மாற்றம். ஆபத்து காலத்துல பேதுரு ஏசப்பாவை கூப்பிட்டாரு, அப்படிதானே? அது போல நீங்களும் ஏசப்பாவை கூப்பிடணும். ஓகேவா குட்டீஸ்? ஏசப்பா இருக்கும்போது நமக்கு எப்போதும் பயமே வேண்டாம். மனப்பாட வசனம் படிக்கலாமா? பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். திரும்ப ஒரு நேரம் சொல்லலாமா? பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாய். வாவ், ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்தா மட்டும் பத்தாது குட்டீஸ், புரிஞ்சிருக்கவும் செய்யணும். பேதுரு அண்ணா மாதிரி நம்மளும் பயப்படுற சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அவர் கண்டிப்பாக நம்மளை தூக்கி விடுவார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா ஆண்டவர் நம்ம கூடவே இருக்காரு. ஓகே ஜீட்டா, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே குட்டீஸ், லெட்ஸ் கோ டு கிராஃப்ட் டைம். லெட்ஸ் வெல்கம் பிரியாக்கா. ஹாய் குட்டீஸ், இந்த வீக் கிராஃப்ட்டுக்கு நம்ம செயில் போட் செய்ய போகிறோம். ஓகே, தேவையான பொருட்கள் நமக்கு ஒரு ஸ்கேல், அப்புறம் ஏதாச்சும் ஒரு கலரில் ஒரு A4 ஷீட், அப்புறம் ஒரு ஸ்கெட்ச். இப்போ செஞ்சிடலாமா? இப்போது நம்ம A4 ஷீட் வந்து இந்த லென்த்தாக இருக்குது, இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த சார்ட்டை அப்படியே எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த ரிமைனிங் பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து இப்போ கட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஷீட் இருக்குல்ல, என்னுடைய லெஃப்ட் சைடு, இதை வந்து இந்த பக்கம் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்பி நம்ம ரைட் சைடில் இருக்கிற ஷீட்டை அதே மாதிரி லெஃப்ட் சைடில் போட்டு பண்ணிடணுமா? இப்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஷீட்டை இந்த கீழே பார்த்து ஃபோல்டு பண்ணணும். இதுவும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது நமக்கு பார்த்தோம்னா இங்கே ஒரு எக்ஸ் ஷேப்பில் இருக்கும், அதில் நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா, இது ரெண்டும் இருக்கா, இதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த இதை இப்படி பார்த்து வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பேப்பர் இருக்கா, இதை அப்படியே இங்கே ஃபோல்டு பண்ணணும். இப்படி ஃபோல்டு பண்ணியாச்சா? இதே மெத்தட் தான் இந்த பக்கமும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை அப்படி முடிச்சிருக்கோம்.
இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேப்பர் இருக்குல்ல, நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஷீட்டு, இதை இந்த மேலே இருக்கிறத அப்படி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்பி இந்த பக்கம் போடுறதுக்கு கொஞ்சம் இப்படி ஒரு ஃபிங்கர் ஸ்பேஸ் விட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு கேப் இருக்கும், அதில் இதை இப்படி விட்டுறணும். இப்போ என்ன பண்ணணும்னா இது இப்போ இங்கே இந்த கீழே வி ஷேப் இருக்கா, இதை இந்த பக்கம் அப்பர் சைஸில் ஃபோல்டு பண்ணிடணும். இப்போது நம்ம ஸ்கெட்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம ஸ்கேல் வச்சுருக்கோம், அதை எடுத்து நம்ம வந்து இப்படி கலர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் உங்களுடைய செயில் போட்டை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம செயில் போட் ஃபினிஷ்ட். என்ன குட்டீஸ், நீங்கள் எல்லோரும் உங்கள் கிராஃப்ட் செஞ்சிட்டிங்களா? ஓகே, நீங்கள் செஞ்ச கிராஃப்டை மறக்காமல் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. பாய். ஹே, நானும் பேப்பர் போட் செஞ்சுட்டேன். குட்டீஸ், நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பேப்பர் போட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் பண்ணலைன்னா பொறுமையாக பண்ணிவிட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே குட்டீஸ், நம்ம செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம மோனி அக்கா நமக்காண்டி ப்ரேயர் பண்ணுவாங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் இந்த எல்லா செஷனையும் எங்கள் கூட இருந்து ஆசீர்வதிக்காங்க. நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்க்குற எல்லா குழந்தைங்களும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.